வாக்குறுதி மீறியதா NPP 2024 ஜனாதிபதி தேர்தலில் இன் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை வெல்ல வைப்பதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள முஸ்லிம்கள் பெருந்தொகையான பணத்தினையும் அவர்களது பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கினர். இதன்போது முஸ்லிம் சமூகம் NPP தலைமையிடம் வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். அது நாட்டின் வளர்ச்சியில் என்றும் பங்காளராக இருக்கும் நாம் மாற்றத்திலும் பங்காளராக வேண்டும் என்பதே. அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த, கற்ற, நேர்மையான முஸ்லிம் வேட்பாளர்களை NPP களம் இறக்க வேண்டும் என்பதே. இதனை பூரணமாக ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் எம்மை சேர்த்துக்கொண்டு இயங்கிய NPP தலைமை பீடம் இன்று வாக்கு தவறியது மட்டுமின்றி முஸ்லிம்களின் பாராளுமன்ற விகிதாசாரத்தை இலக்க செய்துவிடும் நிலைக்கு தள்ளியுள்ளது. முஸ்லிம்களில் இருந்து அவர்களது கைப்பாவைகளை வேட்பாளராக இறக்கி முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அது மட்டுமல்ல, ஒரே மாவட்டத்தில் 2 வேட்பாளர்களை இறக்கிய சந்தர்ப்பங்களில் அவர்களை ஒன்று சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட விடாது. கட்சி கொள்கை என்று கூறி அவர்களை பிரித்து ஆளுகின்றது. மாவட்டங்களில் உள்ள புத்திஜீவிகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொருத்தமான வேட்பாளர் பட்டியலை தயாரித்து வழங்கிய பொழுது அதனை பெற்றுத் தருவதாக கூறி கடைசியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத அல்லது தனித்து ஒரு முஸ்லிம் வேட்பாளர் வெல்ல முடியாத மாவட்டங்களில் மாத்திரம் நாங்கள் வழங்கிய வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளனர். உதாரணமாக காலி மாத்தரை போன்றவை. மேலும் 2 இலட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை கொண்ட கொழும்பு மாவட்டத்தில் ஒரே ஒரு வேட்பாளரை மாத்திரம் இறக்கி அங்கு பெறப்பட வேண்டிய விகிதாச்சாரத்தை முடக்கியுள்ளது. கண்டி, திருகோணமலை, குருநாகல் போன்ற மாவட்டங்களில் பொருத்தமற்ற டம்மி வேட்பாளர்களை களமிறக்கி வாக்குகளை சிதறடித்து அந்த மாவட்டங்களில் இருந்து மற்ற கட்சியினூடாக வரவேண்டிய முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை இலக்க செய்யக்கூடிய சதி திட்டம் பூண்டுள்ளது. எனினும் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் கிழக்கு மாகாண மாவட்டங்களில் கூட தலைமை வேட்பாளர் பதவியை முஸ்லிம்களுக்கு வழங்கவில்லை என்பது மேலும் எமது கவனத்தை ஈர்த்துள்ளது. NPP முஸ்லிம் வேட்பாளர்கள் ஒன்று தோற்பார்கள் அல்லது அவர்களது கைப்பாவைகளாக இருப்பார்கள். மேலும் இதற்காக பாராளுமன்றத்தில் இதுவரை இருந்து கரைபடிந்த ஊழல் நிறைந்த சமூகத்திற்காக ஒன்றுமே செய்யாத சமூக பிரச்சினைகளை வாக்கு வங்கிகளாக வைத்திருக்கும் போலிகளை விரட்டி விடுவதும் எமது பொறுப்பாகும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் கற்ற அனுபவமிக்க சமூக சிந்தனையுடைய இளைஞர்களை அனுப்ப வேண்டியது எமது பொறுப்பாகும். அவ்வாறான வேட்பாளருக்கு வாக்களிப்பது எமது தனித்துவத்தையும் உரிமையை பாதுகாத்துக் கொள்ளவும் வரும் பிரதிகூலமான மாற்றங்களை வெற்றி கொள்வதற்கும் வழிவகுக்கும்.